இந்த தேர்தலோட முடிவுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரு அந்த கட்சியிலிருந்து விலகி தாவைக்கவுல சேரப்போகக்கூடிய சூழல் இருப்பதாக திடுக்கிடும் தகவல்கள் சொல்றாங்க. அது பற்றிய விரிவான தகவல் தான் இது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்காத காங்கிரஸ்காரர்களை ஒருங்கிணைக்க மதசார்பற்ற சோசியலிச காங்கிரஸ் என்ற புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்கவோடு இணைந்து போட்டியிடலாம் என காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருவேறு குரல்கள் எழுப்பியிருக்கு. முக்கியமான மூத்த தலைவர்கள் திமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்காங்க. சில தலைவர்கள் நடிகர் விஜயோட தான், அதாவது தாவேக்கவோட கூட்டணி அமைத்து தேர்தல் களத்துல போட்டியிட வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தினாங்களாம். ஆனால் திமுக கூட்டணியில நீடிக்கக்கூடிய முடிவை காங்கிரஸ் தான் எடுத்திருக்கு. இதுல காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலர் அதிருப்தியில இருந்ததாகவும் அவர்கள் தேர்தல் பணிகள்ல ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அமெரிக்க நாராயணன், முன்னாள் மகளிர் அணி தலைவர் ஹசீனா சையத், மகாத்மா சீனிவாசன் போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வெளியேறிவிட்டனர். இவர்கள மகாத்மா சீனிவாசன் மதசார்பற்ற சோசியலிச காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க. கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி பேசிய மகாத்மா சீனிவாசன், காங்கிரஸ்ல கடந்த 30 ஆண்டுகளாக உழைத்த தன்னை போன்ற அங்கீகாரம் பலருக்கு இங்கு கிடைக்கல அப்படின்னும் கவலைப்பட்டிருக்காங்களாம். ராகுலை சுற்றியுள்ள அனைவரும் பணத்திற்காக சீட்டுகளை விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைத்து சமூக நீதி கிடைக்க பாடுபட போவதாக கூறியிருக்காரு. இதுக்கிடையில தேர்தல் முடிவுகள் வெளியானதும் காங்கிரஸை விட்டு நிறைய பேரு வெளியேற போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை தடுக்க வேண்டும் என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக ராகுல் காந்தி வரணும் என்று கோரிக்கையும் எழுந்திருக்கு. இது தொடர்பாக சோனியா காந்தியிடம் வலியுறுத்த உள்ளனர். தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. அந்த பதவிக்கு மாநில முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, அழகிரி, திருநாவுக்கரசர், எம்பிக்கள் கார்த்தி, விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி, சசிகாந்த், செந்தில், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் காய் நகர்த்துவதாக சொல்றாங்க. இந்த நிலையில தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இளைஞர் ஒருவரை ராகுல் காந்தி நியமிக்க போவதாக கூறப்படுகிறது. அவர்கள அகில இந்திய காங்கிரஸ் செயலர் அறிவழகன், மெய்யப்பன் போன்றோரின் பெயர்கள் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. பீட்டர் அல்போன்ஸிற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வழங்க வேண்டும் என அந்த கட்சிக்குள்ள குரல் எழுந்து வருவதாக சொல்றாங்க. மற்றொரு பக்கம் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தாவேக்கவுல இணைவதற்கு மாவட்டம் வாரியாக காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயாராகி வருவதாகவும், தாவேக்கவுல இணைவதால உள்ளாட்சி தேர்தலில் எளிதாக வெற்றி பெற முடியும் என நம்புறாங்க. இது தொடர்பாக மாநில நிர்வாகிகள் பொன் கிருஷ்ணமூர்த்தி, தணிகாசலம், ஜோதி வசந்தராஜ், இளபாஸ்கரன் உள்பட 25 பேர் டெல்லி போய் கட்சி தலைமையிடம் தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்த போறாங்களாம். மேலும் தமிழகத்துல புதிய தலைவரை நியமித்து 5 செயல் தலைவர்களையும் நியமனம் செய்ய வேண்டும். இதேபோல 5 செயல் தலைவர்களையும் நியமிக்க வேண்டும். அதுல எம்பிக்கள் யாரும் இடம்பெறக்கூடாது. ஒருவருக்கு ஒரு பதவிதான் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை காங்கிரஸ் மேலிட தலைவர் சோனியா காந்தி, வேணுகோபால் ஆகியோரை சந்தித்து வலியுறுத்த அவர்கள் திட்டமிட்டு உள்ளதாக சொல்றாங்க. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தமிழகத்துல அரசியல் கணிப்புகள்ல நிறைய மாற்றங்கள் நடப்பது இயல்பானதுதான். அதன் தாக்கம் ஒரு கட்சிக்குள் நடக்கும் மாற்றங்களிலும் இருக்கும். இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.